ஜூன் 2ஆம் தேதி திருக்கணித பிரகாரம் குரு பெயர்ச்சி மிதுனத்தில் இருந்து கடகத்துக்கு மாறப்போகிறார். இங்கே யார் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது முக்கியம். நல்ல வார்த்தைங்களை கவனிங்க. பாதுகாப்பாக இருக்கணும். உடனே எனக்கு லக்ஷ்மி கடாட்சம் வராதா, நீங்கள் சொன்ன பலன்கள்லாம் கிடைக்காதா அப்படிங்கிறது பயத்தை விடுங்க. பாதுகாப்பாக இருக்கணும். கன்னி ராசி நேயர்களுக்கு 7ஆம் இடத்துல சனீஸ்வரர் இருக்கார். அதற்கு பேர் கண்டகச்சனின்னு பேர். கண்டகம் அப்படின்னா பயணத்தில் மிக கவனமாக இருக்கணும். இரவு பயணத்தில் மிக கவனமாக இருக்கணும். கொடுக்கல் வாங்கல் மிக ஜாக்கிரதையாக இருக்கணும். 7ஆம் இடம் என்பது களத்திர பாவம், பார்ட்னர்ஷிப்புங்கிறதுனால பிஸ்னஸில் நிறைய லாபம் கிடைக்கும்னு சொல்லிட்டு கடன் வாங்கிறத தவிர்க்கணும். வார்த்தைகளில் இதம் வேணும், நிதானம் வேணும், பொறுமை வேணும், கணவன் மனைவி ஒற்றுமை வேணும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடந்தாலும் அந்த திருமணத்தில் ரொம்ப பொறுமையும் நிதானமும் வேணும். வார்த்தைகளில் நெருப்பாக கொட்டிடக்கூடாது. பொறுமை வேணும், பாதுகாப்பு வேணும். நான் 2 வீலரில் போகிறேன், 4 வீலரில் தனியாக இரவு பயணம் போகிறேன் அப்படிங்கிறதெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் பொது டிரான்ஸ்போர்ட்டேஷன், ட்ரெயின், பஸ்ஸு இதெல்லாம் உபயோகப்படுத்தணும். அதே நேரத்தில் நேரத்துக்கு சாப்பிட்ணும், நேரத்துக்கு தூங்கணும். வயிறு சம்மந்தமான நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கும். நேரத்துக்கு சாப்பிட்டு தூங்கினாலே இது அண்டர் கண்ட்ரோலில் இருக்கும். பயப்பட வேண்டாம். இன்னொரு ராசி கும்பராசி நேயர்கள். இவங்களுக்கு எது பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னா அவங்க வாக்கு கொடுக்கறது தான் பிரச்சனையாக இருக்கும். அவங்க எல்லாருக்கும் வாக்கு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. நான் இதை செஞ்சிருவேன், அதை செஞ்சிருவேன், இப்படி பண்ணுறேன், அப்படி பண்ணுறேன். தயவு செஞ்சு அது வேண்டாம். புதிய முயற்சிகளை ஒரு வருஷம் தள்ளி போடுறது நல்லது. பழைய இடத்துலையே வேலைக்கு இருக்கிறது நல்லது. தேவையில்லாமல் கடனை வாங்கி ரொம்ப அதிகமாக பிஸ்னஸை பெருக்கிறது ரொம்ப ரொம்ப பிரச்சனையை கொடுக்கும். நான் அடுத்தவனை நம்புகிறேன், எடுத்தவனை நம்புகிறேன், நான் அரசியலில் இருக்கேன் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் இருக்கும் இடத்துல இருக்கிறது தான் நல்லது. இந்த வருஷம் குரு பயிற்சின்னு எல்லாரும் சொல்கிறாங்களே ஒழிய குரு பயிற்சி 5 மாதத்திற்கு மட்டும்தான். என்னுடைய அன்பு நேயர்களை புரிந்து கொள்ளுங்கள். 12 ராசிக்காரர்களும் இந்த 5 மாதத்துக்கு பிறகு ராகு கேது மாறுது. நான் சொல்கிறத யாருமே கேட்க மாட்டேன்றீங்க. அதுக்கப்புறம் நிகழ்வுகள் நடந்த பிறகு ஜோதிடர்கள் சொல்லலைங்கிறீங்க. அந்த ராகு கேது மாறுறதுங்கிறது மிக மிக ஜாக்கிரதையாக இருக்கணும். மதக்கலவரம், இனக்கலவரம், வேற்றுமொழி இனத்தவர்களால் பிரச்சனைகள், அதே மாதிரி தொழிலில் பிரச்சனை, வருமான பிரச்சனை, வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வீசா பிரச்சனை, க்ரீன் கார்டு பிரச்சனை. முடிஞ்ச வரைக்கும் வெளிநாட்டில் ஆர்கியூமெண்ட் பண்ணாதீங்க. நம்ம எதுக்கு போகணும்? வேலைக்கு போகணும். இப்போதைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம நிறைய